பொய்க்கு பொய்க்கால். அது என்னது? பொய்க்கால் கொஞ்சம் ஆடுறாங்களா? அதெல்லாம் உண்மையான காலா? அது ஒரு கட்டக்கால். பொய்க்கு ஒரே ஒரு கால். எவ்வளோ நிற்க முடியும்? இப்போ நான் நின்று ட்ரை பண்ணுறேன், முடியாது. ஒரு 5 செகண்ட் நிற்க முடியாது எனக்கு. பொய் ரொம்ப நேரம் நிற்காது. நீங்கள் என்ன தான் அதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து புரியுதா அவங்களுக்கு, அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நிற்காது. புரியுது? நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அதுக்காக இவனை அங்கே இங்கெல்லாம் கூட்டின்னு போகிறான், சிங்கப்பூர் கூட்டின்னு போகிறான், மலேசியா கூட்டின்னு போகிறான், எங்கெல்லாம் கூட்டின்னு போகிறான். கடைசியில் இவனே அவனுக்கு வில்லனாக ஆகிட்டான். இது உண்மை உண்மை உண்மை. நான் சொல்ல வந்த சத்தியம், ஒருவரும் பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி, அவருடைய சாட்சி. அடுத்து 2 பேர் வந்தான், கடைசியில் 2 பொய் சாட்சிகள் வந்தது. அந்த சாட்சியும் பொய் சாட்சி. ஒன்று சின்ன கேள்வி உங்களுக்கு எனக்கு பெரிய பாடம். அப்படிப்பட்ட நேரங்களிலே வாதம் வேண்டாம், விவாதம் வேண்டாம், பற்றிமன்றம் வேண்டாம். நான் பேசினா எடுபடாது. அடுத்த வசனம் போட்டு பாருங்க, 63. இயேசுவோ, ஜெபம் பண்ணுவீங்களா? அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படியா? இப்போ ஜெபம் பண்ணுங்க. நான் பேசவே மாட்டேன் ஆண்டவரே. எப்படி பாஸ்டர்? எப்படி? நீங்களே சொல்லுங்க எப்படின்னு. என்ன நினச்சிட்டாங்க? நான் என்னை பார்த்து எப்படி தெரியுது? பைத்தியமாக தெரியுதா? இயேசுவோ, இதெல்லாம் தெரியுமா தெரியுதா? தேடியும் காணவில்லை, எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியில் 2 பேரை பிடிச்சின்னு வந்து, அப்பாவி 2 பேர். புரியவே இல்லை. திரும்ப உங்களுடைய உறவுகளில் ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுடைய தொடர்புகளில் ஜாக்கிரதையாக இருங்க, உங்களோட ஐக்கியத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. மன்னிக்கணும். சொந்த மகனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். ஆனால் தவறு தான். உங்கள் சாட்சியை பரலோகம் பார்க்குது. 51ஆம் சங்கீதத்தில் துன்மார்க்கனை பார்க்கும்போது அவனோடு நீ உடன்படுகிறாய். சொல்லுங்க, இது தப்பு, இது தவறு. ஏன்னா நீ அவரோடு சேர்ந்துட்டியா? அவரோடு இல்லை, அவரோடு. புரியவே இல்லை. என்ன உனக்கு சொல்லி கொடுத்தாரா? பாஸ்டர் ஒன்று சொல்லி கொடுத்தாரா? இல்லை பாஸ்டர் உனக்கு ஏதாவது கொடுத்தாரா? அதெல்லாம் இல்லை. யாருக்காக இல்லை, அவருக்காக. யோபு சொன்னான், அவன் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, நீ ஒழுங்காக இல்லை, ஜபம் பண்ணலை, உன் நீதி சரியில்லை, உன்னுடைய உத்தமம் சரியில்லை. இதெல்லாம் அவனை பார்த்து சொல்கிறாங்க, நண்பர்கள்னு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், எனக்கு சாட்சி கொடுக்கிற உன்னதர் இருக்கிறார், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. இவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு தூக்கி போட்டுருவாங்க. அடுத்த இன்னொரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். அடுத்த ஒரு குறிப்பு, அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். பொய் சாட்சி சொன்னேன் சில பேர் பவுலுக்கு விரோதமாக. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 1. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூட படித்தா தெரியும். 24:9.